Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 170. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஷுராங்கிற பிரீஸ்ட போட்டு தள்ளிட்டாங்க. பட் ஆனாலுமே அந்த எனரு கடவுளுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல. ஏன்னா கொஞ்சம் பேர்த்த தவிர மத்த எல்லாருமே சாக போறாங்கன்னு அவனுக்கு தான் நல்லாவே தெரியுமே. இப்போ நம்ம லூஃபியோட டீம் கோல்ட தேடி கிளம்பினாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு, வழி மாறி ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சுட்டாங்க. அவங்களோட அல்டிமேட் கோலே கோல்ட கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். என்ன சவுத் சைடு போறோம்னு எல்லாம் கண்டபடி கண்டமேனிக்கு போயிட்டு இருக்காங்க. ரோபினை தவிர மத்த யாரும் உருப்படியா போல. போன பாட்டுல நம்ம லூஃபி அப்படியே காட்டுக்குள்ள செம்மையா ஒரு சாங் ஒண்ணு பாடிட்டே போனால, அப்ப அந்த கிறுக்கு பைய வைப்பரு யாருகிட்ட மோதுறோன்னு தெரியாம உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்டா அப்படின்னு கெனானை வச்சு அட்டாக் பண்ண போவான். லூஃபி முன்னாடியே இப்படி நல்ல விதமா பேசியிருந்தீங்கன்னா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல இப்ப நான் ரெடிமா. அதாவது வாயில பேசணும்னா காண்டாகுது, சண்டைன்னா பையன் இறங்கிடுவானாமா. இவன் என்ன இப்படி இருக்கான்னு முழிப்பான். இங்க சாப்பருக்கு சவுத் சைடோட ரூட் நல்லாவே தெரியும். ஆனா பின்னாடி யாரோ அவனை விரட்ட ஆரம்பிச்சவன பையன் கண்டமேனிக்கு திருச்சடிச்சு ஓடிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க ரோபின் ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்த்து பொறுமையா போயிட்டு இருப்பான். தோரவை காட்டுறாங்க, அவனும் அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஒரு குழப்பம்னா, இந்த பிரீஸ்டிங்களும் கொரில்லாஸும் வித்தியாசமான டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றானுங்க. அவனுக்கு கிட்ட எல்லாம் நம்மால யூசுவலா சண்டை போடுற மாதிரி எல்லாம் போடவே முடியாது. அப்புறம் டன் டனகனகா தான், அதாவது பக்கத்துல நின்னு சண்டை போட முடியாது. அப்ப நான் டிஸ்டன்ஸ்ல இருந்தே அவங்களை காலி பண்ணணும்னா அதைத்தான் பண்ணி ஆகணுமா. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு டைம் பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே தூரத்துல இருந்தே ஸ்வாடோட வேவ்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால அதை ட்ரை பண்ணலாம், அது ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி யோசிப்பான். ஆனா என்ன, அவனுங்க எல்லாம் டம்மி பீஸுங்க, அதனால அந்த அட்டாக்கை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவனுங்க எல்லாம் வில்லாதி வில்லனிலாச்சே, ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம்னு பார்த்து பயங்கரமா ஒரு பறவை வந்து ஜோரோவை அட்டாக் பண்ண வருமா. அவ்வளவுதான், திரும்பிட்டு கத்தி எடுத்து ஒரு சுத்துவான். அங்கேயே அந்த இடத்துலயே அந்த பேர்டு காலி. எங்க வந்து யாருகிட்ட, ஜோரோவா கொக்கா அப்படியே கட் பண்ணா. அந்த டிவைன் சோல்ஜர்ஸ் தான் வெறி குண்டு விரட்டுறாங்க. அட அந்த ஆட்டு மாடையானுங்க தான், ஐயோ எப்படியாச்சும் இவனுகிட்ட இருந்து தப்பிக்கணுமேன்னு கண்ணெல்லாம் பிதுங்குற அளவுக்கு ஓடுவான். அவனு என்னடான்னா ஓடி வர மாட்டானுங்க, சக்குன்னு குதிச்சு வருவானுங்க. நமக்குன்னே இப்படி புதிச்சா கிளம்பி வர்றாருகளே, பேதியில போவேன்னு மெண்டுல் பயிலுன்னு கத்திக்கிட்டே ஓடுவான். அந்த டைம்னு பார்த்தா ஆப்போசிட்ல அந்த கொரில்லாஸ் வந்துருவாங்க. அவ்வளவுதான், சாப்பர்கள்லாம் ஒரு செகண்ட் நின்னே போச்சு. ஆமா, ஒரு கூட்டத்தையே சமாளிக்க முடியல. இல்ல ரெண்டு பேரு வந்தவனுங்க சாப்பரை நோட் பண்ணல, அந்த டிவைன் சோல்ஜர்ஸ பாத்துருவானுங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் மாத்தி கண்டமேனிக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானுங்களா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி சாப்பர் கத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடிடுவான். அவனுங்க சண்டையும் சும்மா இல்ல, ரெண்டு பேரும் ஈக்குவலா அடிச்சுக்குவானுங்க. எதுக்குதான் இப்படி பேத்தனமா சண்டை போறானுங்கன்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு, இனிமேட்டு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சாப்பர்லாம் நாக்குத்தல்ல ஓடுவான். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பஞ்சாயத்து வரலாம், ஆனா வாழ்க்கையே பஞ்சாயத்து ஆக கூடாது. ஏன்டா நம்ம உசுர் எடுக்கிறாங்களோன்னு கதறிக்கிட்டே ஓடுவான். அதே நேரம் இங்க பீஸ்ஃபுல்லா இருக்க ராபினுக்கு டம்முன்னு சத்தம் கேட்ட உடனே எல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்களா. ஆங்க முல்லன்னு சொல்லிட்டு இந்த இடத்த அப்படியே செக் பண்ணி பாப்பா. இங்க இருக்க வீடுங்க எல்லாமே சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அத காடு அப்படியே முழுங்கிருச்சு. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ராபினுக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. சோ அப்படியே பார்த்தவ அசந்து போய் நின்னுட்டு இருந்தா. அந்த டைம் அந்த இடத்துக்கு டிவைன் சோல்ஜர் ஒருத்தன் வருவான். வந்தவன் ராபினை பார்த்து, ஏது பொண்ணா, இந்த அம்மா கண்ணு, இங்க இருந்து போனா கடவுளோட இடம் வந்துரும், அப்படி நீ எல்லாம் அதுல போனா அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி, அதனால பேசாம இங்க இருந்து ஓடிடுமா. அப்படிங்களா சார், கொஞ்சம் அந்த பில்டிங்ல இருந்து கீழே இறங்குறீங்களா, ஏன்னா அது ஒரு ஆன்சியன் பில்டிங், அதுக்கு மதிப்பு இருக்குடா மாங்காம்பா. உடனே அவனுக்கு செமையா காண்டாவும். உடனே ராபினை, ஏண்டா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், உனக்கு இப்ப என்னதான் வேணும், தேவையில்லாம ஏன்டா என்கிட்ட வந்து ஒம்பது இருக்கேன்பா. அவன் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நாங்க ப்ளூ சி பீப்பிளையும் சாண்டியன்ஸையும் நாங்க போட்டு தள்ளும், அதுதான் கடவுளோட ஆர்டர், அதுவும் ஆக்ஸ் டைல யூஸ் பண்ணி காலி பண்ணுமாமா. நீ சாக தயாரான்னு சொல்லி கையை நீட்டுவான். ராபினை பத்தி தனியா சொல்லணுமா என்ன, எல்லா பக்கமும் கைய வர வச்சு அவனை லேக்கா லாக் பண்ணி கழுத்த பின்னாடிக்கா ரைட்டு கால லெப்ட் காலுக்கா ரைட்டு காலுக்கா மொத்தத்துல பாடியை எதுக்குமே உதவாத மாதிரி உடைச்சு தள்ளிட்டான். அவளுக்கு என்னன்னா அந்த பில்டிங்கை டேமேஜ் பண்ணிட்டானாமா. அதான் காண்டு, சாயில்டிஸ் பாய்னு திட்டிட்டு போவா. அதே நேரம் இங்க சாண்டியன்ஸும் டிவைன் சோல்ஜர்ஸும் போற சண்டையில ஏகப்பட்ட மரம் டேமேஜ் ஆகுது. அதெல்லாம் அவனுக்கு பாப்பானுங்களா, காட்டுத்தனமா சண்டை போட்டு ஆளுகளை கொள்றதுலயே தான் கவனமா இருப்பானுங்க. டிவைன் சோல்ஜர்ஸ் இந்த அளவுக்கு சண்டை போடுவாங்கன்னு அந்த சாண்டியன்ஸே எதிர்பார்க்கலையாமா. ஏன்னா இவங்க ஆளுங்க ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்காங்க. சோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இவன் பதறி போய் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஜோரோ அந்த இடத்தை கிராஸ் பண்ணுவான். இவனுங்களும் ப்ளூ சி மக்கள் தானே, ஒரு கை பார்க்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா கையில இருக்க ஈட்டி எடுத்துட்டு அட்டாக் பண்ண வருவான். ஜோரோ பார்த்துட்டு, ஏன்டா ஒருத்தன் சும்மா போக கூடாதாடா, ஏன்டா இப்படி வந்து உசுர வாங்குறீங்க, இப்ப என்ன சண்டை போடுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஓங்கி குத்த வருவான். ஜஸ்ட்ல எஸ்கேப். இவன் எதுக்கு அட்டாக் பண்றான்னு ஜோரோக்கு தெரியல. ஆனா பொல்லக்காம விடக்கூடாதுன்னு மூஞ்சோட ஒரு அடி, அப்படியே 10 பல்ட்டி அடிச்சு போய் விழுவான். யாரா நீங்க, எதுக்குடா தேவையில்லாம என்ன அட்டாக் பண்றீங்கன்னு ஜோரோ கேட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு டிவைன் சோல்ஜர், என்னைய விட்டு என்னைய கொன்றாத ப்ளீஸ், என்னைய மன்னிச்சிருன்னு கத்திட்டு இருப்பான். யாரா இவனு பாத்துட்டு இருக்கும் போதே அவனை காலி பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த பிரஹம்ங்கிற சாண்டியன் தான். நம்ம ஜோரோ தெளிவா சொல்லிடுவான், உன்னோட எய்ம் பிரீஸ்ட்னா நீ என்னைய அட்டாக் பண்ணாத, ஏன்னா நான் பிரீஸ்ட் இல்லம்பா. பட் ஆனாலுமே அந்த பிரகம் பையன் எதையுமே கண்டுக்காம ஜோரோவை சுட ஆரம்பிச்சிருவான். உடனே ஜோரோவை கஷ்டப்பட்டு பல்ட்டி எல்லாம் அடிச்சு தப்பிச்சு ஓடுவான். எங்க போனாலும் அவன் விட மாட்டான் போல, ஜம்ப் பண்ணி வந்து சுட்டுட்டே இருப்பான். ஜோரோவும் அந்த புல்லட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான். அது காண்டாவும். அட நார்மல் புல்லட்னா கண்ணுக்கு தெரியும், ஆனா அவன் சுடும் போது வெளிச்சம் பயங்கர
பயங்கரமா வருது. அதாவது பிளாஷிங் புல்லட். சோ புல்லட் எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியவே செய்யாது. ஜோரோவே காண்டாயி யார் இவன் லூசு பயலா இருப்பானோன்னு சுத்தி முத்தி அவனை தேடிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல ஜஸ்ட் மிஸ்ல நம்மால எஸ்கேப். நான் ரெண்டாவது அட்டாக்ல ஜோரோவே அடிச்சு தெறிக்க விட்டுருவான். பட் இப்படி அடிச்சாலுமே அவனுக்கு நல்லா தெரியுது ஜோரோ கூட சண்டை போறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னை நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்பா. அதுக்கு மன்னிப்பு வேற கேப்பானா? எதுக்குப்பா தேவையில்லாத மன்னிப்பெல்லாம்? உன்ன மாதிரி டம்மி பீஸுகளை நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். இங்கேயே உன்னைய காலி பண்ணாம விட மாட்டேன்னு கேட்டா சொல்றதோட காட்டுக்குள்ள சும்மா டம்மு 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 டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. எல்லா இடமும் சும்மா வெடிச்சு தெரியுது. அட என்னடா ஷாண்டியன்ஸுக்கும் அந்த டிவைன் சோல்ஜர்ஸுக்கும் வேற லெவல்ல சண்டை. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. எவனும் விரதா இல்ல. அதே நேரம் இங்க ஜோரோ சண்டை நின்னால பிரகமும் ஜோரோவும் மாத்தி மாத்தி லுக் விட்டு இருப்பாங்க. அந்த டைம் பிரகம் திடீர்னு ஒரு ஜம்ப போட்டு சல்லுன்னு ஜோரோக்கு பின்னாடி வந்துருவான். ஜோரோவே ஒரு செகண்ட் அலண்டுருவான். ஏன்னா அவன் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. ஆனா புசுக்குன்னு பின்னாடி வந்துட்டான். அப்படி வந்தவன் என்ன சும்மாவா இருப்பான்? கண்ட மேனிக்கு சுடுவான். உடனே ஜோரோவும் அடிச்சு புடிச்சு போய் ஒளிஞ்சுக்குவான். ஜோரோ கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல இந்த மாதிரி டைல ஏகப்பட்ட வெரைட்டில இருக்குன்னு. அதுல அந்த பிரகம் யூஸ் பண்றது ஸ்கேட் டைப் போல. அதுவும் அதுல பிளாஸ்டை யூஸ் பண்ணி வேகமா பறக்குறான். அவன் ஒவ்வொரு டைம் ஷூட் பண்ணி புல்லட் வரும்போது பயங்கரமா பிளாஷ் ஆகுது. அப்படி ஒளி அடிச்சதுனாலேயே ஜோரோக்கு ஒழுங்கா கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால பையன் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் சுடுவானா? கொய்யால இறா உனிய பொலந்துறேன்னு வாயில கத்தி வச்சுக்கிட்டு வேகமா 3 கத்தியோட வருவான். பிரகமே ஒரு செகண்ட் மிரண்டுவான். இது 3 ஸ்வாட் ஸ்டைல் ஆச்சேன்னு. அண்ட் அதோட பேரு டைகர்னு கூட அவனுக்கு தெரியுது. ஆனா ஜோரோ அட்டாக் பண்ணும்போது அவன் எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் அவன் சுடுவானா? ஜோரோ என்ன பண்ணுவான்? மரத்து மேல எல்லாம் ஏறி போய் அவனை அட்டாக் பண்ண போவான். ஆனா பிரகம் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். ஏன்னா இந்த டயல்ஸை யூஸ் பண்ணாதான் அவங்க பவர் அதிகமாகும். ஆனா இவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியாது இல்ல. அதனால நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அது வேஸ்ட் தான் சொல்லி கையில ஒரு டயல் எடுத்து அவனுக்கு நேரா தூக்கி வீசுவானா? அது ஏதோ கிளவுட் பார்த்த மாதிரி உருவாக்கிக்கிட்டே போகும். அது மேல ஏறி அப்படியே டிராவல் பண்ணி வருவான். ஜோரோ ஒரு செகண்ட் மிரண்டுவான். ஏன்னா அவன் இதை எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு பேரு தான் மில்கி டயலாமா. வந்தவன் வந்த வேகத்துல ஸ்ட்ரைட்டா கண்ண நீட்டிடுவான். அவ்வளவுதான் சோலி ஒரு செகண்ட் முடிஞ்சிருக்கும். ஆனா பேக் பெல்ட்டி போட்டு எப்படியோ எஸ்கேப். என்ன இவன் சும்மா சும்மா ஓடியே எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான்னு முழிப்பானா? அந்த டைம்னு பார்த்து கீழ இருந்து பெரிய சைஸ்ல ஒரு புழு வந்து நம்மால கடிக்க வரும். கத்திய வச்சு ஒரே போடு. அவ்வளவுதான் அங்கேயே காலி. அதுக்கு மேல போய் நின்னுகிட்டு உன்னை மட்டும் சமைச்சா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் ஷாரும்பா. அங்க அப்படி பார்த்துட்டு இருந்தவன் பிரகம மறந்துட்டான் போல. அந்த முதவி பின்னாடி இருந்து சுட ஆரம்பிப்பான். ஐயோ மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானான்னு நிக்காம ஓடுவான். அப்படி ஓடுனவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் சேஃப்டியா ஒளிஞ்சுக்குவானா? பயங்கரமா மூச்சு வாங்கும். கொஞ்சம் விட்டு இருந்தா போதும் ஜோரோ காலியா இருப்பான். ஏன்னா லைட்டா அசந்ததுனால இப்ப அவன் கால்ல சுட்டுட்டான். ஏதாச்சும் பண்ணி அந்த பிளாஷிங் பிஸ்டலை காலி பண்ணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். உடனே பிரகம் டேய் உங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன் அதை வச்சு உனக்கு ஒழுங்கா சண்டை போட தெரியலங்கிற மாதிரி கேட்பான். அப்ப நம்ம ஜோரோ காகல்ஸ் மாட்டிட்டு வந்து பாத்தியா இதுக்கு பேரு தான் காகல்ஸ். இனிமேட்டு நீ என்னதான் பிளாஷிங் பிஸ்டலை வச்சு சுட்டாலும் என்கிட்ட இது ஒர்க் அவுட் ஆகாதுடா. ஏன்னா இது பயங்கரமான ஒரு காகலும்பா. ஆனா பிரகம் அப்படி எல்லாம் பார்த்தா ஒண்ணும் தெரியலையே. என்ன காமெடி பண்றியாமா? ஜோரோக்கு தூக்கி வாரி போடும். ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானேன்னு. இப்ப அவனுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு ஜோரோவால இவனோட பிளாஷ் கன்ஸ் எடுத்து சண்டை போட முடியலன்னு. ஏன்னா ஸ்வாட்ஸ்மேன் எல்லாருமே பக்கத்துல இருந்து தான் சண்டை போடுவாங்க. ஆனா நம்ம பையன் பக்கத்துல போனா அவன் சுடுற புல்லட் எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அதனால எனக்கு ஈக்குவலா எல்லாம் உன்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்லுவான். இப்ப என்னன்னா நம்மளுக்கு எதுக்கு வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியலையாமா. ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எனிமி தான். ஆல்ரெடி கால டேமேஜ் ஆயிருக்கா. சோ இதுக்கு அப்புறம் எல்லாம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா நீ இங்க சாகதான் போறாங்கிற மாதிரி சொல்லுவான். டேய் சோமா பில்டப் எல்லாம் பண்ணாதன்னு வெளியில சொல்லுவான். உள்ளுக்குள்ள பயங்கரமா யோசிப்பான். அதாவது கீழே விழும்போது அந்த பெரிய சைஸ் ஈல டிஸ்டன்ஸ்ல இருந்தே வெட்டி கொண்டான்ல அந்த டெக்னிக் தான் இவனுக்கு சரிப்பட்டு வரும். இதுதான் அதுக்கான பெர்ஃபெக்ட் டைமிங். சும்மா ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அது வரைக்கும் அவன் பொறுமையா இருக்கணும்ல. விடாம கண்டபடி சுடுவான். ஜோரோ நிக்காம அடிச்சு புடிச்சு ஓடி மேல இருந்து கீழே ஒரு ஜம்ப் அடிப்பான். வந்து குதிச்ச உடனே அந்த புல்லட் அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் தெறிக்கும். பாவம் பயலுக்கு சரியான வலி. ஆனாலுமே கஷ்டப்பட்டு அவன் புல்லட்ஸ்ல இருந்து விழுந்தடிச்சு ஓடுவான். அவனுக்கு அவன் பயந்து தானே ஓடிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டு. அப்ப நம்ம ஜோரோ ஒரு மனுஷனுக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு பாடி மைண்ட்னு 6 விஷயம் இருக்கு. அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குமா. என்னதான்டா சொல்ல வரேன்னு கேட்டா வடிவேலு வாத்தியார் படத்துல சொல்ற மாதிரி வடதுருவான் தென்துருவான் புயல் தென்றல் வெள்ளி வெங்கலோன்னு டேகிய வித்துட்டு இருப்பான். கடைசியில என்ன சொல்லுவான்னா டே உங்ககிட்ட பிஸ்டல் இருக்கு ஆனா என்கிட்ட கெனானே இருக்கு. டிஸ்டன்ஸ வச்சும் பவரை வச்சும் பார்க்கும்போது என்னோட வெப்பன் தாண்டா உன்னோட விட பவர்ஃபுல். சோ தேவையில்லாம செத்து கருவாடாகி சுடுகாட்டுக்கு போயிடாராம் மலமாட்டு மண்டையாமா. பேசலாம் ஆனா நீ ஓவரா பேசிட்டே இதோட உன்னை காலி பண்ணிடுறேன்னு அப்படியே வேகமா பிச்சுட்டு வருவான். வரும்போது அதெல்லாம் சரி உனக்கு என்ன மண்டை கிண்ட குழம்பி போச்சா கேனானு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியே அந்த வெப்பனை எங்க கண்ணுக்கு தெரியவே இல்லாமா. பிளையிங்ல ஸ்லாஷ் பண்றதை இது வரைக்கும் நீ பாத்திருக்கியா? இனிமேட்டு பாப்பேமா போடா முட்டா பயலன்னு வேகமா அட்டாக் பண்ண வருவான். உடனே நம்ம ஜோரோ சிங்கிள் ஸ்வாட் ஸ்டைல்னு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. உடனே அவன் பட பட பட்டன்னு சுட்டும் போது 36 பவுண்ட் பீனிக்ஸ்னு சொல்லி ஒரு வெட்டு கொக்கா மக்கா சரியான வெட்டு அப்படியே சதறிடுவான். ஜோரோக்கு லைட்டா கணத்தை புல்லட் கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கும். மத்தபடி வேற எந்த பஞ்சாயத்தும் இல்ல. வெட்டுப்பட்டவன் அப்படியே பேன்னு வந்து விழுவான். தேவையா இது? சும்மா போயிட்டு இருந்தவன சுரிஞ்சு விட்டு இப்படி தேவையில்லாம அடிபட்டு விழணுமா? உடனே ஜோரோ கேஷுவலா தம்பி எதையும் பர்சனலா எடுத்துக்காது. நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாகுற ஆள் இல்ல. அதனாலதான் உன்னை பொழந்துட்டேன்மா. இப்ப என்னன்னா தலைவர் சர்வைவல் சேலஞ்சுக்கு போகணுமாமா. அதனால உங்ககிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்லன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். இங்க இந்த 2 குரூப்புக்கும் சண்டை கண்ணா பின்னான்னு போய்கிட்டே இருக்கும்.
இருக்கும். இவ்வளவு நேரம் இவனுக்கு சண்டையை காட்டானுங்க. அந்த பிரீஸ்டுங்க என்ன ஆனானுங்கன்னு பார்த்தா அந்த கெடட்ஸுங்கிறவன் அசால்ட்டா ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வாயை போட்டு கடி அடின்னு கடிச்சிட்டு கிடப்பான். அந்த டைம் புலம்புற சவுண்டு. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேலை? கண்டபடி ஓடி டைரக்ஷன் எதுன்னு மிஸ் பண்ணிட்டேனே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யாராச்சும் இருக்கேலான்னு சொல்லி சாப்பரு புலம்பிக்கிட்டே போவான். அதான் அந்த கெடட்ஸு பாத்துருவான். ஜோரோ, லூஃபி, ராபினே, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் என்ன இங்க சாகவா போறேன்? ஒருவேளை நான் செத்துட்டேன், நான் ஹெவனுக்கு போவனா? அங்க எனக்காண்டி டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எதையுமே முழுசா யோசிக்க முடியலையே. ஆமா, நானே ஒரு டாக்டர், ஆனா என்னால சாகிறத பத்தி யோசிக்க முடியலையேன்னு புலம்பிக்கிட்டே போவான். இங்க கெடட்ஸு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே கையாட்டிட்டே இருப்பானே தவிர அவன் எதுவுமே பண்ண மாட்டான். இங்க நம்மால அப்படியே அழுதுகிட்டே வந்தவன் ஆப்போசிட்ல ஃபுல்லா கிளவுடா இருக்கத பார்த்துட்டு ஒருவேளை நம்ம ஹெவனுக்கு வந்துட்டோமா ஒண்ணுமே புரியலையே. இதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாமே வெள்ள வெள்ளன்னு மேகங்களா இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்துட்டேனா எல்லாமே என் மூக்கால தான், நான் எல்லாத்தையுமே இப்படித்தான் கிளீனா மோப்பம் முடிச்சுட்டு வந்துருவேன்னு அவனையே அவன் பாராட்டிட்டு இருப்பான். இங்க கெடட்ஸுக்கு கொலை காண்டாவும். அட ரக்கூன் நாயே, இங்க ஒருத்தன் இருக்கேன் அதை கூட கவனிக்காம நீ எங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்னு விளையாண்டுட்டு இருக்கியான்னு. அதே நேரம் இங்க அந்த வைப்பர் பாயில காட்டுறாங்க. அவன் நம்ம லூஃபிய கெனானை வச்சு அட்டாக் பண்ணுவானா. நம்ம பைய பாடியை பெருசு பண்ணி அந்த கெனான் பால் அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விடுவான். அது அவனுக்கு பின்னாடி போய் தான் விழும். ஆனா பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். பண்ணே நம்மால கெத்தா லுக்கூட்டு இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, என்ன பண்ணுமோ பண்ணிக்காமா. அவன் மறுபடியும் கெனானை வச்சு சுடுவானா. லூஃபி மறுபடியும் பால் மாதிரி ஊதி அதை அவனுக்கே ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவான். சோ இப்படியே அடுத்தடுத்து அவன் அட்டாக் பண்ண லூஃபி ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டே இருப்பான். அவனுக்கு கொல்ல காண்டாவும். அதே நேரம் இங்க நமியும் உசப்பும் பயங்கரமா பீதியாவாங்க. சஞ்சி செத்தடா மவனேன்னு சொல்லி வேகமா ஒரு கிக்கு வைப்பானா. அப்போன்னு பார்த்து மேல இருந்து சஞ்சி மேல பயங்கரமா தண்டர் அடிக்கும். அவ்வளவுதான், அங்கேயே அப்படியே கருகி போய் பேனு கீழே வந்துருவான். ஐயோ சஞ்சி உனக்கு என்ன ஆச்சுன்னு தூக்கி பாப்பாங்க. அவன்கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. அட அவன் ஹார்ட் பீட் கூட நின்னு போச்சு. உசப்பால கேட்க முடியல. யாரா அந்த வேலையை பண்ணான்னு பார்த்தா கப்பல்ல அந்த எணரு உட்கார்ந்துட்டு இருப்பான். அதான் கடவுள்னு சொல்றான் இல்லையா, அந்த பம்பர கட்ட மண்டையன் தான். ஆக்சுவலா அவன் இங்க வந்ததே யாரையுமே துன்புறுத்த இல்லையாமா. சஞ்சி அவனை அட்டாக் பண்ண வந்ததுனால தான் தண்டர் அவன் மேல இறக்கி படுக்க வச்சிட்டானாமா. சரி அப்புறம் எதுக்குடா நீங்க வந்தேன்னு சொல்லி ஸ்கை நைட் செம்ம கோவமா கேட்பான். என்ன முன்னாள் கடவுள் கேன்பாலு, உன்னை பார்த்து 6 வருஷம் ஆச்சு, சௌக்கியமானு சும்மா வில்லத்தனமா கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.